ஏன் மாங்கா இஸ் பெட்டர் தென் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாங்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு அனிமையோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுறது. ஏன்னா எந்த ஒரு அனிமையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா அடாப்டேஷன் இல்லாமல் வரவே வராது. நான் வந்து இந்த லைட் நாவலோ இல்லை ஒரிஜினல் அனிமே பற்றி பேசலை. மோஸ்ட் ஆஃப் த 95% ஆஃப் அனிமேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவை அடிப்படையாக வச்சு தான் வரும். ஸோ அதனால் சிவன் இல்லைனா சத்தியில் இருப்பாங்களே அந்த மாதிரி தான் மாங்கா இல்லைனா அனிமையே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறது அப்படின்றது அந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றது அந்த ஒரு ஆத்தரால் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டதாக இருக்கும். அதாவது அந்த ஸ்டோரின்றது அவரோட தான். அண்ட் அவரே தான் அந்த ஒரு மாங்காவுமே வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஒருத்தர் எழுதுவார், வசனம் ஒருத்தர் எழுதுவார், டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் பண்ணுற ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது இந்த மாங்கால ஆர்ட் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவரோட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கனெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வர கனெக்ட் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவலாக இருக்கும். நீங்கள் அனிமேல பார்க்குற ஒரு ஃபீல் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். அதில் பார்க்குற கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மாங்கால பார்க்குற கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இவன் அனிமேல சிரிச்சிட்டு இருக்கான், மாங்கால என்னடா இப்படி முறைச்சிட்டு இருக்கா அப்படின்னா இதுதான் ஆத்தர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேல சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாங்கா ரீட் பண்ணுறப்போ அந்த ஆத்தரோட லைக் நம்ம அவருடைய கற்பனை கதைக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அண்ட் அது வந்து அவரோட ஆர்ட். ஸோ அவரோட ஆர்ட் அந்த அவரோட யூனிவர்ஸ்குள்ளே இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனெக்ட் அந்த ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நமக்கும் அதுக்குள்ள தொடர்பு அப்படின்றத அனிமேலோட வந்து பார்த்தீங்கன்னா மாங்காக்குள்ள ஒரு கனெக்ஷன் அந்த ஏற்படுத்துகிற கனெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். டார்க்கான மாங்காஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது கொடுக்குற வைப் அப்படின்றதே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் வை மாங்காஸ் பெட்டர் தென் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமா கன்சிடர் பண்ணது என்ன அப்படின்னா மாங்கா அப்படின்றது அதுதான் அதோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்றதுக்கும் மேலே அதோடைய ஒரிஜினாலிட்டி அதோட தனித்துவம் அப்படின்றது அங்கேயே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஷோனன் மாங்காவே எடுத்துக்கோங்க. ஷோனன் மாங்காவில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஃபைட் நடக்கிறப்ப எவனோ ஒருத்தன் நல்லா அடி வாங்குவான். அடி வாங்குறவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும் போது அவன் அடி வாங்கியிருக்கான் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிளட்டு, டீட்டெயிலிங்கு, ஸ்கார்ஸு, அப்புறம் மூஞ்சியை வந்து பார்த்தோன்னா கொடூரமாக அதுவே வந்து பார்த்தோம் அந்த சீனே ரொம்ப கோரிஷாக இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த சீன்லாம் வந்து அனிமேட் பண்ணும்போது அந்த இடத்துல சென்சார்ஷிப் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ப்ளூடிஷாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ட்ராகன் பால் சூப்பர்லாம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ராகன் பால் சிக்கும் ட்ராகன் பால் சூப்பருக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது அந்த சென்சார்ஷிப் இஷ்யூஸாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ் மாங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்போசிங்காக இருக்கும். அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா அடக்கொடக்கமாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு இதில் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் பண்ணதுக்கப்புறம் சாஞ்சி லாலிபாப் வச்சிருக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இடத்துல பார்த்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேல மாறுபடும். பட் ஆனால் மாங்கா அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மாங்கால கொடுத்துருக்கிற டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மாங்கால அவர் தான் அந்த கதாசிரியர் அப்படின்றதுக்கும் மேலே அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சிடல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு வச்சிருப்பாரு. ஒவ்வொரு ஆர்ட்லேயுமே டீட்டெயிலிங் நிறையவே இருக்கும். அது வந்து நீங்கள் எல்லா மாங்காஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலிங்கை அனிமேல விட அந்த டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஹாரர் அனிமேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தத்ரூபமாக இருக்கும். அண்ட் அதுக்கும் மேலே அதில் கொடுத்துருக்க டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்பவே விசித்திரமாகவும் ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்கும். ஒவ்வொரு பிக்சர்ஸையும் ஒவ்வொரு பேனல்ஸையும் வச்சு இந்த அழகு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இதில் எப்படி இருக்குது அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எனக்கு இந்த மாங்காலாம் ரீட் பண்ணும்போது அந்த டீட்டெயிலிங் அப்படின்றதுக்கும் மேலே அந்த ஆத்தரோட சைட் நோட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் தான் இந்த மாங்கா வந்து கிரியேட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாங்கா ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து முதுகு வலி இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்கா இன்னைக்குள்ள நான் சப்மிட் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து பப்ளிஷ் பண்ணேன். இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பேற்றினான். இந்த கேரக்டர் வந்து இன்னைக்கு வரமாட்டான். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியூவில் இவங்க வந்து இந்த எப்படி சொல்கிறது சென்ட்ரல் டிராகன் பால்ஸில் நீங்கள் பார்ப்பது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கும். அது வந்து அந்த ஆத்தரே சொல்லும்போது இன்னுமே கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சைட் நோட்ஸை சம்டைம்ஸ் அந்த அனிமேல வர கேரக்டர்ஸே பேச வைக்கிற மாதிரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஹியூமரிஸ்டிக்காகவும் இருக்கும். மாங்கால மட்டும் தான் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இப்போ தான் வந்து இந்த டீமன் ஸ்லேயர்லாம் கடைசியில் டைஷோ சீக்கிரட்டு அப்புறம் அந்த ஜுஜுட்சு ஸ்க்ரோல்னு சொல்லிட்டு கடைசியெல்லாம் காமிப்பாங்க. அண்ட் எதனா அந்த மாதிரிலாம் வந்தாலும் ஆத்தர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க சொல்ல வர கருத்து அப்படின்றத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆத்தர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த மாங்காக்கால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க சொல்ல வர கருத்து அப்படின்றத நம்ம அந்த மாங்கா பேனல்ஸில் கடைசியிலேயோ ஃப்ரண்ட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அவங்க போனஸ் எல்லாம் 1-2 ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து நான் நிறைய ஒன் பஞ்ச் மேன் மாங்காலெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாமர் அப்பீலாக இருக்கும். ஸோ ஓகே, அடுத்து வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒய் மாங்காஸ் பெட்டர் தென் அனிமே அப்படின்றதுக்கான முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது அந்த கோர் ஸ்டோரி தான். இப்போ ஒரு மாங்கா இப்படி தான் முடிய போகுது, இங்கே எப்படி நடக்கும் அங்கே அப்படி நடக்கும் அப்படின்னா அது அப்படியே தான் நடக்கும். அதுவே அனிமேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடையில ஃபில்லர்ஸு அனிமே கேனனு இந்த மாதிரிலாம் போட்டு பேசிங் இஷ்யூஸ் ஏற்படுத்திடுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லாங் அனிமேஸ்க்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். நான் மோஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா நருட்டோ தான் சொல்லுவேன். ஆனால் நருட்டோ நான் கிளாசிக் பாஸ்ட்டாக பார்த்துட்டேன். ஆனால் ஷிப்புடன் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். என்னதான் ஷிப்புடன் அப்படின்றது நருட்டோட பெட்டராக இருந்தாலும் இடையில அந்த ஃபில்லர்ஸை போட்டு நம்மளை கடுப்பேற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீச்லேயே அதே மாதிரி
மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான லாங் ரன்னிங் அனிமேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸை போட்டு தாக்குவானுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில அனிமேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கேரன்ஸையும் ஆட் பண்ணி பேசிங் இஷ்யூஸும் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பொருட்டோக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது அந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கால நடக்கிற விஷயம் ஒரு மாதிரி நடக்கும், அனிமேல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடக்கும். ஸோ அது வந்து பர்டிகுலர் ஸ்டூடியோ பீரியட் வந்து டோக்கியோ கோலுக்கு பண்ணாங்க. அதனால தான் டோக்கியோ கோல் அப்படின்ற ஃப்ரான்ச்சைஸி தர்ஸாக போயிடுச்சு. அதே மாதிரி ப்ராமிஸ் நெவர்லாண்டை பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சீசன் 2 நாசமாக போயிடுச்சு. காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அப்படின்றது ஒரு செம்மையான வெப்டூனு. அதை அனிமேட் பண்ணும்போது அனிமேஷன் வைஸாகவும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப ரஷ் பண்ணி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூங்கு போட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் போன வருஷத்தோட அனிமே ஆஃப் தி இயரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் சேம் கோஸ் ஃபார் ஒன் பஞ்ச் மேன். ஒன் பஞ்ச் மேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 மாசு, சீசன் 2 என்ன கேட்டிங்க அப்படின்னா தமாசு. ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே சூப்பராக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அனிமேன்னு வரப்போ ஒன் பஞ்ச் மேனில் இல்லை, எந்த ஒரு அனிமேவா ஆக்சுவலாக மாங்கலேருந்து அனிமே அடாப்டேஷன் கொண்டு வராங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டூடியோ சரியில்லாமல் போகும், பேசிங் இஷ்யூஸ் வரும், இந்த மாதிரி நிறைய 1000 நொட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஈவன் பர்சக்கோட கடைசியாக வந்த சீரிஸ் கூட அதே மாதிரி தான். அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்க வேண்டிய சீரிஸ், அதெல்லாம் உஃபோர்டபிள் எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நேரம் அது எல்லாத்தையுமே தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. வின்லாண்ட் சாகா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கும். பட் ஆனால் அதை வந்து ஏதோ சிஜி பண்ணி ஏதோ மோட்டு பொருள் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கான்னு இல்லை அனிமையாக வரப்போ அதில் வந்து 1000 சேஞ்சஸ் பல தடங்கள் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பிட்டு போவோம். ஸோ தட்ஸ் வை மாங்கா இஸ் ஆல்வேஸ் தி மாங்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாங்கான்னு வரப்போ ஒன்ஸ் இப்போது மாங்காவை படிக்கிற விஷயம் வந்து நல்லாயிருக்கும். அதுவே அனிமையாக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு அது நல்லா இருக்காது. அண்ட் அப்படி இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சீசன் 1க்கு மேலே சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி அனிமேஸ்க்கு நடக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டன் பைன்னு சொல்லிட்டு ஒரு 6 எபிசோடு கொண்ட ஒரு அனிமே இருக்குது. அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அனிமே 6 எபிசோடு தான் இருக்கும். அந்த 6 எபிசோடு வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு ஓஎன் அனிமேவாக தான் அத்தனைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த டைமில் நல்லா போகல அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு எபிசோடுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. பட் ஆனால் மாங்கான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதாவது ஒன்ஸ் அதுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு அனிமே ஸ்டுடியோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் மாங்கா வில் ஆல்வேஸ் பி மாங்கா. நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு அனிமே அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கலன்னா என்கிட்ட மாங்கா இருக்குது, நீ மாங்கா ரீட் பண்ணு, அதோட கன்டினியூஷனை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட்லேருந்து எந்தெந்த அனிமேஸ் கண்டினியூட்டி ஆகலையோ எந்தெந்த அனிமேஸ்க்கு அடுத்த சீசன் இல்லையோ அந்த மாங்காக்காவே இந்தாப்பா என்ற சாப்டர்ஸ் இருக்குது, நீ வாழையை மட்டும் வாங்கி படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு செக் பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம் கன்சூமிங். அனிமேல வந்து நம்மளோட சொன்ன மாதிரி அனிமே கேனனு, அனிமே ஃபில்லர்ஸு, அப்புறம் இந்த மாங்கா கேனன்னு சொல்லிட்டு ஒரு 20 எபிசோடுக்கு இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 20 நிமிஷத்துக்கு எப்படிலாம் இழுத்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா கண்டென்ட் அப்படின்றது 2 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல இருக்காது. மாங்கல தான் அதான் கோர் ஸ்டோரி அப்படின்றனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடி போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த மாங்காவை அப் டு டேட் படித்த மாதிரியும் இருக்கும், அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாங்காவை வேகமாக முடிச்ச மாதிரியும் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பெருசாக டைம் கன்சூமிங் அப்படின்றது ஏற்படாது. அதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக இதான்ப்பா கான்செப்ட் அப்படின்றது முடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் அனிமே அப்படின்னு வரப்போ அதில் போட்டு இழுன்னு எடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டூடியோ பீரியட் பண்ணுற வேலை. ப்ளீச்லேருந்து நருட்டோலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஷோனனில் மோஸ்ட்லி இந்த மாதிரியான எபிசோடு போகிறதுக்கான காரணம் அப்படின்றது அந்த யூனிவர்ஸ்குள்ளே அந்த ஆடியன்ஸ் அப்படின்றவங்க கொஞ்சம் கனெக்ட் ஆகணும், கேரக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டெவலப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் மாங்கால அந்த மாதிரியான அடிஷனலான ஸ்டெப்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இதாப்பா கான்செப்ட், இதாப்பா ஸ்டோரி, ஹீரோ இது பண்ண போகிறான், வில்ல அப்படியே வர போகிறான், இதோட இந்த மாங்கா சாப்பிட்டு முடிஞ்சு ஹைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1Dயோட 2D அதாவது மாங்காவோட அனிமையாக வந்து நான் பெட்டராக வந்து கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மாங்காவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமே வரதுக்கு முன்னாடி ரீட் பண்ணீங்க அப்படின்னா மாங்கா பார்க்காதவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பாயில்லாம் பண்ணலாம். பட் ஆனால் ஐ ஒன்ட் சஜஸ்ட் யூ தட், ஏன்னா அது ரொம்ப தவறான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பர்சனலாக மாங்கா அப்படின்றது நிறைய பேருக்கு ஆட்டுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்.